நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெண்களை இழிவாகவும் இந்து மதத்தை அவதூறாகவும் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் சரோஜா மற்றும் பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருப்பதில்லை என்றும் பெண் குழந்தைகள் பள்ளிகளுக்கு அனுப்பவே பெற்றோர்கள் அச்சமடைவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்களை மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் அவலமும் பல இடங்களில் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் பதவி விலக கோரியும் அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, மாதம் 1000 ரூபாய் மற்றும் அரசு பேருந்தில் இலவசம் இதெல்லாம் கொடுத்திருப்பதால் எது வேண்டுமானாலும் பேசலாம் என நினைத்து அமைச்சர் பொன்முடி பேசிய வார்த்தை ஒவ்வொன்றும் பெண்களின் இதயத்தில் இருப்பதால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நிச்சயம் ஸ்டாலின் அரசு தோற்கடிக்கப்படுவது உறுதி என்றும் தெரிவித்தார். ஒரு அமைச்சராக இருக்கின்றார், ஒரு துறையுடைய அமைச்சராக இருந்தால் துறையை பற்றி சொல்ல வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு ஒரு பொது வழியில பெண்களை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ, இதற்கு மேல் பேசுவதற்கு வார்த்தையே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு அமைச்சராக, அதுவும் முதல் முறை அமைச்சர் கிடையாது, ஒரு மூத்த அமைச்சர் 4-5 முறை அமைச்சராக இருந்திருக்கின்றார். அந்த அமைச்சர் பெண்களை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன தைரியம்? எப்படி இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் நம்ம 1000 ரூபாய் கொடுத்திருக்கின்றோம், மக்கள் வாக்களித்து விடுவார்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எத்தனை 1000 ரூபாய் கொடுத்தாலும், எத்தனை ஓசி பஸ் கொடுத்தாலும், அன்றைய தினம் நீங்கள் பேசிய வார்த்தை ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற பெண்மணியுடைய இதயத்தில் இருக்கின்றது. அதை 2026ஆம் ஆண்டு தேர்தல் வாக்களிக்கின்ற போது உங்களுக்கு நேர்மாறாக வாக்களித்து அதன் எடப்பாடியாரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம் என்றுதான் ஆர்ப்பரிக்கின்ற கூட்டம் இங்கே வந்திருக்கின்றோம்.